ஜெய் மோடி சர்க்கார், ஜெய் ஸ்ரீராம். ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஏன்னா அண்ணாமலையும் விஜயும் ஒன்று சேரணும்னு ஆசைப்பட்ட இந்த கயவனை, இந்த ஏழையை தூக்கி சாப்பிட்டு போட்டு ஏப்ப முட்டுங்கிறாடா பிஜேபி காரனுங்களா. டே உண்மையான சொல்கிறேன்டா, சத்தியமாக சொல்கிறேன். இந்த 7-8 பேர் இருக்காங்கல்ல, வானதி, தமிழிசை, நயினார், இந்த எல்முருகன், இந்த துக்ளக் ரமேஷ், இந்த மத்திய அமைச்சர் யார், நிர்மலா சீதாராமன், இது இந்த பொன் ராதாகிருஷ்ணன், ஐயோ நல்லா இருந்த கட்சி பிஜேபி வெற்றி பெற வேண்டிய 75 தொகுதியில் வெற்றி பெற்றுக்கணும். ஐயோ, நான் ஒரு வீடியோ போட்டேன், எவனாவது எனக்கு கண்டுக்கிட்டீங்களாடா? துச்சமனை தூக்கி பேசுனீங்க. ஏன்னா இவங்கெல்லாம் பெரிய பிஜேபியை புடுங்குறாங்களாமா, தூக்கி கொண்டு போய் ஆட்சியில் வைக்கிறாங்களாமா. ஏய், உண்மையாக சொல்கிறேன், அதிமுக தோத்துருன்னு சொல்லி போட்டு தானே நீங்கள் எல்லாம் போய் கூட்டணி வச்சிங்க. மேலிடத்துல சொல்லி அப்படியே பிரெயின் வாஷ் பண்ணி ஆட்சியை பிடிச்சிடலாம் ஏடிஎம்கே கூட சேர்ந்துன்னு சொல்லி, ஏடிஎம்கே தோக்கிற கட்சியை ஒரு 50 சீட்டாவது கிடைக்குன்னு சொல்லி காப்பாற்றினதான் நீங்கள்லாம். உண்மையாக சொல்லி நீங்கள்லாம் பிஜேபி இருக்க லாய்க்கு இருக்கா? அண்ணாமலை எப்பேற்பட்ட ஆள், அந்த மனுஷனை தூக்கி ஓரம் போட்டுட்டு நாளைய முதல்வர் எடப்பாடியார் கிழிச்சிங்களா? ஏடாடே, எங்களெல்லாம் ஏன் இந்த மாதிரி உழைச்சவன் பேச்செல்லாம் கேட்காம சும்மா உட்காந்துக்கிட்டு இந்த டிஎம்கே ஏடிஎம்கே கூட பேசிட்டு இருக்கிறவங்க பேச்சை கேட்டு கட்சியவே நாசம் பண்ணிட்டீங்களா? 18% கூட்டணி கட்சியோட எம்பி தேர்தலில் வின் பண்ணாங்க, அண்ணாமலை தலைமையில் வின் பண்ணுச்சு. திரும்பி தனியாக நிற்கலாம், இந்த ஏடிஎம்கே டிஎம்கே வேண்டாம், திராவிட கட்சிகளை வேண்டான்னு சொன்ன அந்த அண்ணாமலை பேச்சை கேட்காம இந்த 7-8 பேர் பேச்சை கேட்டு கொண்டு போய் கூட்டணி வச்சு ஒரு சீட்டு வின் பண்ணிக்கங்க. அதே 186 சீட்டோ 186 ஓட்டோ என்னமோ தான். வெக்கமாக இல்லை பிஜேபிக்காரங்களுக்கு? அந்த 18% அண்ணாமலை திரும்பி 25% ஓட்டு வாங்கியிருப்பார். விஜய் கூட கூட்டணி வச்சிருப்பாரு. நான் எத்தனை கட்சி மேலிடத்துல எத்தனை அந்த வீடியோவெல்லாம் நீங்க பார்க்குறீங்களா இல்லையானே தெரியல. நீங்கள் எதுக்கு பார்க்குறீங்க? நீங்கள் தான் எங்கேயோ ஒரு எம்எல்ஏ சீட் கிடச்சா போதும் உட்காந்து அட பாதிகளா. இன்னைக்கு பிஜேபி ஏடிஎம்கே இந்த இது தாவேக்கா கூட்டணி சேர்ந்துருந்துச்சுன்னா ஒரு 50 சீட் நின்றுருந்தாலும் பரவாயில்ல, 75 சீட் நின்றுருந்தாலும் பரவாயில்ல, அவங்கள முதலமைச்சரை ஏற்றிருந்தோம்னா நம்ம எத்தனை சீட்டு வாங்கிக்கலாம்? குறைஞ்சது 50 தொகுதியாவது வின் பண்ணியிருக்கலாம். அதையும் கெடுத்து குட்டிச்சாவராய்க்கு பண்ணி நாசக்கேடு பண்ணி தமிழ்நாட்டில் பிஜேபி கட்சி இல்லாமல் பண்ண துஷ்டனுகளை நீங்களும் வேலைக்கு ஓடிருங்கடா. இனிமேல் பிஜேபி இருக்காதீங்க, சத்தியமாக சொல்கிறேன். இனி பிஜேபி நீங்கள் இருந்தீங்க உங்களுக்கு இனி இன்னும் மரியாதை இருக்கு. உங்களுக்கெல்லாம் வெக்கமா இல்லை? கட்சியை நாசம் பண்ண நாதாரி கூட்டம் அழிஞ்சு போங்கடா. பிஜேபியை நாங்கள் திரும்பி அண்ணாமலை தலைவராக ஏற்று திரும்பி நாங்கள் பிஜேபியை கொண்டு வருவோம். எம்பி எலெக்ஷனில் நாங்கள் கொண்டு வருவோம். அவர் ஒரு கூட்டணி வச்சு கிட்டத்தட்ட ஒரு 20 எம்பியாவது பிடிப்பார். தயவு செஞ்சு நீங்கள்லாம் எங்கேயாவது கமலாலயம் பக்கம் வந்தீங்க மாவானே. ஜெய் மோடி சர்க்கார், ஜெய் அமித்ஷா தர்பார்.